அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் வள்ளலார் அறக்கட்டளையின் சார்பாக நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக நான் எழுதிய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கதை என்ற நூலை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். நலச்சங்கம் மற்றும் திருவள்ளுவர் வள்ளலார் அறக்கட்டளை தொடர்ந்து மூன்றாவது மாதமாக நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக இந்த நூல் திறனாய்வு என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர் வாழ்ந்த விதங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அவர் சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் ஒரு தொழிலாளியும் அல்ல. அவர் மாட மாளிகையில் கூட கோபுரத்தில் வாழ்ந்து குதூகலமாக வாழ வேண்டியவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். இதைதான் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். காரிலே சென்று காரிலே போய் காரிலே வருபவருக்கெல்லாம் கஷ்டப்படுவதின் நிலை தெரியுமா என்றால் இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் தெரிய போவதில்லை. தெரிந்தாலும் அதை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் இது போன்ற ஒரு சில தலைவர்கள் தான் தொழிலாளர்கள் பற்றிய கஷ்டங்களையும் தொழிலாளர்கள் படும் வேதனைகளையும் கண்டு வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். அந்த வெகுண்டெழுதலின் விளைவாகத்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாட மாளிகையில் இருந்தாலும் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர் மக்களுக்காக ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக உருவாகி இருக்கிறார். அவர் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ் தீவிரவாதி. காங்கிரசிலே மிதவாதி, தீவிரவாதி என்று 2 பிரிவுகள் இருந்தது. தீவிரவாத பிரிவு திலகர் தலைமையிலும் மிதவாதி பிரிவு காந்தியார் தலைமையிலும் இருந்தது. ஆனால் இவர் தீவிரவாதியாக காங்கிரஸில் இருந்து காந்தி இவர் தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இவருடைய எண்ணம் எல்லாம் தீவிரவாத எண்ணம். ஒரு கவிதை ஒன்று எனக்கு நினைவு பெறுகிறது. தீவிரவாதிகள் தான் இந்த தேசத்தின் துப்புரவாளர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தீவிரவாதிகள் என்பவர்கள் யாரும் அல்ல, இந்த தேசத்தை இப்படி இருக்கிறது என்று கவலைப்பட்டு அதை துப்புரவு வேலை செய்பவர்கள். அந்த துப்புரவு வேலை தான் அருமை தலைவர் சிங்காரவேலர் இங்கே செய்திருக்கிறார். நான் இவரை பற்றி அறிவதற்கு முன்பு சென்னை கலெக்டர் ஆபீஸ்க்கு சிங்காரவேலர் மாளிகை என்று நான் புகார் மனுக்களை அடித்து அனுப்பியிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது. யார் இந்த சிங்காரவேலர் மாளிகை? அப்போதெல்லாம் சிங்காரவேலரை பற்றி எனக்கு தெரியாது. அதன் பிறகுதான் சிங்காரவேலரை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் சென்னை கலெக்டர் அலுவலகத்துக்கு சிங்காரவேலர் மாளிகை என்று பெயர் இருக்கிறது. அதன் பிறகுதான் அவருடைய வரலாறு எனக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதன் பிறகு ரவிதாசன் எழுதிய இந்த புத்தகத்தை 1 வார காலம் நான் படித்திருக்கிறேன். 1 வாரம் நான் படித்தது இவர் வாழ்க்கை கண்ணீரும் கம்பளியமாக இருக்கிறது. இவருக்காக இவர் ஒரு நாத்திகவாதியாகவும் ஒரு சமதர்மவாதியாகவும் செயல்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு கம்யூனிஸ்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் என்பது கம்யூனிஸ்டை கண்டு பயந்த இயக்கம். இன்று கூட கம்யூனிஸ்டை கண்டு யார் பயப்படுகிறார்கள் என்றால் காங்கிரஸ்காரர்கள் தான் பயப்படுகிறார்கள். ஆனால் இங்கிருக்கும் நிலைமை வேறு, தமிழ்நாட்டில் இருக்கும் நிலைமை வேறு. ஆனால் தீவிரமான கம்யூனிஸ்ட் என்பது இந்த நாட்டில் இருந்தால் அதுதான் பொது உடைமையாக இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அந்த வகையிலே 1860 சிங்காரவேலர் பிப்ரவரி 18ஆம் தேதி பிறக்கிறார். பிறந்து அதன் பிறகு இவர் செய்யும் திருமணம் ஒரு காதல் திருமணம். இவருடைய மனைவி பெயர் குங்கம்மாள், காதல் மனைவி. இவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த மீனவர் சமுதாயத்திலேயே 2 பிரிவுகள், சின்ன பட்டணத்தார், பெரிய பட்டணத்தார் இருக்கிறது. இவர் காதலித்த பெண் சின்ன பட்டணத்தை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன். இவர் பெரிய பட்டணத்தார். இவர்களுக்குள்ளவே ஜாதி பேதம் தகராறு இவர் திருமணத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி நாத்திக வழியில் சுயமரியாதை திருமணத்தை, இன்றைக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் சுயமரியாதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முன் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் நம்முடைய சிங்காரவேலர். திராவிட கட்சிகளுக்கு முன் சுயமரியாதை என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, பொது உடைமை என்றால் என்ன என்று இங்கே தென்னிந்தியாவிலே நடைமுறைப்படுத்தி காட்டி அவருடைய வாழ்க்கை முறையை சுயமரியாதையாகவும் ஒரு சமத்துவ போராளியாகவும்
ஒரு சமதர்ம கோட்பாடு உள்ளவராகவும் இதுதான் சரி, இது சரியல்ல என்று அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த வகையிலே அந்த புங்கம்மாள் அவர்களை அவர் தைரியமாக சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு சாதி மறுப்பாளரும் கூட. சாதியை பற்றியும் பேச மாட்டார். எல்லோரும் சமம் என்று நினைப்பதில் சிங்காரவேலர் முக்கிய பங்காற்றிருக்கிறார். அதே போல் இவருடைய இல்லத்திற்கு வந்து பயன் பெற்றவர்கள், இவருடன் பல விதமான நட்புகளை கொண்டவர் நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், நம்முடைய பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், அதே போல் நம்முடைய ஓமை கஞ்ச சுரதா. இந்த 3 பேரும் அடிக்கடி இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்று அடிக்கடி இவருக்கு பல அவருடைய புத்தகங்கள், அவர் வீட்டில் வாங்கி வைத்த புத்தகங்களை படித்து பயன்பெறும் வகையிலே அவர்களும் ஒரு நாத்திகவாதியாக மாற்றி காட்டியிருக்கிறார். இவருடைய புத்தகத்தை படித்த பிறகுதான் நம்முடைய மகாகவி பாரதியார் அவர்கள் ரஷ்ய புரட்சி பற்றி கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு நாத்திகவாதி, அவர் உண்மையிலே ஒரு ஆத்திகவாதி. பாரதியார் என்பவர் ஒரு ஆத்திகவாதி. அவர் ஒரு நாத்திகவாதியாக மாற்றி காட்டியவர் தான் நம்முடைய சிங்காரவேலர். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். அப்பேற்பட்ட சிங்காரவேலர் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு முன்னோடி தலைவராக, எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்னோடி தலைவராக இருந்த போதிலும் அவர் தனக்கு முன்னோடியாக பண்டித அயோத்திதாசரை கருதுகிறார். அப்படி என்று இந்த புத்தகத்திலே பதிவிட்டு இருக்கிறார் நம்முடைய ரவிதாசன் அவர்கள். பண்டித அயோத்திதாசரிடம் இவர் புத்தருடைய கொள்கைகளையும் புத்தருடைய கோட்பாடுகளையும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் பண்டித அயோத்திதாசருடன் நட்பு சேர்ந்திருக்கிறார். அதன் பிறகு பண்டித அயோத்திதாசரும் நம்முடைய சிங்காரவேலரும் எதிரெதிர்மான கொள்கைகளில் நின்றவர்கள், புத்தர் கொள்கையிலேயே எதிரெதிர் கொள்கையில் நின்றவர்கள் என்ற வரலாறு எல்லாம் உண்டு. ஆனால் அவர் அதையெல்லாம் புத்தகத்திலே போயிட்டுதான் புத்தகம் இன்னும் பெரிய புத்தகம் ஆயிடும். ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஷார்ட் பிலிம், சுருக்க படம் அப்படின்னு சொல்வார்கள், அதே போல் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்று ஆஸ்துரை, இந்த புத்தகத்திலே 3 விதமான வரலாற்று சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, ரவுலட் சட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதன் பிறகு கான்பூர் சதி இந்த புத்தகத்துள் வருகிறது. அதே போன்று ஆஸ்துரை கொலை வழக்கு. இந்த 3ம் இந்த புத்தகத்திற்கு தொடர்புடைய செய்திகளை ரவிதாசன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவிட்டிருக்கிறார். ஆனால் முழு விளக்கமாக அவர் பதிவிட முடியாது. ஏனென்றால் புத்தகத்தின் அளவு சிறியது. இங்கே முதலமாக அவர் ஆசுரை கொலை வழக்கை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு நீலகண்ட பிரம்மச்சாரியை மகாகவி பாரதியார் அவர்கள் நம்முடைய சிங்காரவேலர் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து, சிங்காரவேலருக்கு நீலகண்ட பிரம்மச்சாரி சாதாரணமானவர் அல்ல, அவர் ஆசுரை கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர், உங்களைப் போல ஒரு போராளி என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் கொஞ்சம் நான் முரண்படுகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சிங்காரவேலர்களுடைய புரட்சி வேறு, நீலகண்ட பிரம்மச்சாரியின் புரட்சி வேறு. நீலகண்ட பிரம்மச்சாரிகள் ஒரு இந்துத்துவ கொள்கையை ஊன்றி கையில் எடுப்பவர்கள். ஆனால் சிங்காரவேலர் இந்துத்துவாவை எதிர்ப்பவர், இந்து மதத்தை எதிர்த்தவர். அவர் சமத்துவத்தையும் புத்தருடைய கொள்கையையும் கையில் எடுத்தவர், கம்யூனிசை கையில் எடுத்தவர், பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதியாக இருப்பவர்கள் இந்து மதவாதியாக இருப்பதற்கு முடியாது. ஆகவே ஆஸ்துரை என்பவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற சம்பவங்கள் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஆஸ்துரை என்பவர் ஆளுநராக இருக்கும்போது மிகப்பெரிய சமுதாய புரட்சிகளை அவர் செய்தவர். எல்லோரும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் அவர்களுக்கு எல்லோரும் ஒரே குற்றாலத்தில் எல்லோரும் குளிக்கலாம், ஒரு பிரிவினர் தான் இந்த குற்றால அருவியில் குளிக்க வேண்டும், இதெல்லாம் வரலாறு இருக்கிறது, வரலாறுடைய தரவுகள் இருக்கிறது. ஒரு சில பிரிவினர் தான் குற்றால அருவியில் குளிக்க வேண்டும், மீதி பேர் அங்கே குளித்தால் தீட்டு அப்படின்ற சம்பவங்கள் இருக்கிறது. அதை மாற்றி காட்டியவர் ஆஸ்துரை. அதே போல் ஆஸ்துரை, ஒரு ஆங்கிலேயனை நான் மேலே எடுத்துக்கொண்டு பேசுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். இந்த நாட்டினுடைய நிலைமை அப்படி இருந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரமும் இந்து சமயமும் வர்ணாசிரமும் அப்படி இருந்திருக்கிறது. அதனால்தான் நான் இப்போது இந்த ஆங்கிலேயரை
நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆஸ்துரை நல்லவர் என்று நான் சான்றிதழ் தர வேண்டும். ஆஸ்துரை இந்த நாட்டுக்கு விரோதமானவர் தான், ஆனால் அவர் சமத்துவத்தை கையில் எடுத்தவர் என்பதால் நாம் இங்கே பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒரு முறை ஒரு கர்ப்பிணி பெண் திருநெல்வேலி மாவட்டத்திலே அவஸ்தைப்படுகிறாள். அவள் முதல் பிரசவம், தலை திரும்பி இருக்கிறது. அதை ஆஸ்துரை தன்னுடைய சாரட்டில் அவருடைய மனைவியுடன் சென்று அந்த கர்ப்பிணியை காப்பாற்றி அந்த அகரகாரம் வழியை எடுத்து சென்றதற்காக பழிவாங்கப்பட்டார் வாஞ்சிநாதனால். இதுதான் உண்மை. வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டதற்கான முழு முதற் காரணம் அவருடைய சட்டை பாக்கெட்டிலே அவர் கடிதம் வைத்திருந்தார். அதற்கான அடையாளம் இருக்கிறது, அதற்கான ஆதாரம் இருக்கிறது. வெள்ளையர்கள் அதற்கான கடிதத்தை எடுத்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆஸ்துரை எழுதியிருக்கிறான், சனாதன கொள்கைகளுக்கு எதிராக ஆஸ்துரையை நான் சுட்டதற்கு காரணம் வாஞ்சிநாதன் எழுதியிருக்கிறார். அவருடைய பாக்கெட்டில் அந்த கடிதம், அவர் கைப்பட எழுதிய வாஞ்சிநாதன் கடிதம் அந்த இருக்கிறது அவருடைய பாக்கெட்டிலே. ஆஸ்துரையை நான் கொன்றதுக்கு காரணம் சனாதன கொள்கைகளுக்கு எதிராக அவர் இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தென்னிந்தியாவில் எப்படி ஒரு வஉசி கப்பல் விட்டாரோ அதே போல் ஒரு நீதிமன்றத்தை கட்டியவர் நமது சிங்காரவேலர். இப்படி ஒரு வரலாறு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு வரலாறு எப்படி இருக்குது என்றால், அவரை மீனவர் சமுதாயம் என்று கேவலமாக நீதிமன்றத்தில் கேலியும் கிண்டலமாக செய்ததால் அவர் மனம் உடைந்து அந்த கருப்பு அங்கியை கொளுத்தினார். அங்கே வழக்காட அவர் செல்லவில்லை என்ற வரலாறும் சொல்கிறார்கள். ஆனால் புத்தகத்திலே ரவிதாசன் அவர்கள் இதற்காகத்தான் அவர் செய்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இதற்காகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு சாதாரண கேலி கிண்டலுக்காக ஒருத்தர், அவர் ஒரு போராளி, ஒரு போராட்டக்காரர் வந்து கேலியும் கிண்டலும் பெரிதாக எடுத்துக்கொள்வார் என்பது சாத்தியமில்லை. எல்லாவற்றையும் தாங்கிதான் போராட்டத்தில் நிற்க வேண்டும். அப்படி ஒரு வரலாறு சொல்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லியதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன். அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து, ஜாலியன்வாலாபாக் படுகொலையை எதிர்த்து இவர் கருப்பு இங்கே கயட்டி தீயிட்டு கொளுத்தி இவர் ஒரு நீதிமன்றத்தை அமைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட போராளி நம்முடைய சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள். அதே போல் சிலர்கள் நான் இதுவரை பார்த்ததில்லை. கம்யூனிசம் என்பது தமிழ்நாட்டில் வேறு விதமாக மாறிவிட்டது, அது வேறு கதை. அதே போல ஆசியாவிலேயே மே தினம், இப்ப நம்ம மே தினத்துக்கு வந்தோம்னா, இந்த மே தினன்றது என்னன்னா, ஒருத்தங்க 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம், 12 மணி நேரம் 10 மணி நேரம் கிடையாது, 12 மணி நேரம் 18 மணி நேரம் ஒரு தொழிலாளர் வந்து ஒரு மனுஷனுடைய கேவலமா வேலை செய்யணும். அவனுக்குன்னு ஓய்வு கிடைக்காது, அவனுக்குன்னு குடும்ப சம்பந்தமான நிகழ்ச்சியில பங்கேற்க முடியாது, அவன் சுகபோகமா வாழ முடியாது. அதுக்காக அமெரிக்கால சிகாகோ நகர்ல தொழிலாளர்கள் வந்து கிளர்ந்து எழுறாங்க, எங்களுக்கு இனிமேலாம் வேலை செய்ய முடியாது, இனிமேல் நாங்க வந்து 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம், எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேண்டும், 8 மணி நேரம் ஓய்வு வேண்டும், 8 மணி நேரம் நாங்க வந்து குடும்பத்து கூட இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த ரத்தம் ஆறு அப்படியே ஓடுது. தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அப்படி வன்முறையா அடக்குறாங்க அந்த அரசாங்கம். அப்போ ஏற்பட்ட அந்த மே தினம், அங்க வந்து அந்த மே தினம் ஏற்பட்டது, மே தினத்தில் போராடியது. அந்த மே தினத்தை இந்த இந்தியாவிலேயே முதல் முறையாக கொண்டாடியது. மே தினம் என்பது காங்கிரஸ்காரர்கள் பிறகு கொண்டாட சொல்கிறார்கள். அது பிறகு தமிழ்நாட்டில் CN அண்ணாதுரை வந்த பிறகு மே நாளுக்கு லீவ் விடுங்க, மே நாளுக்கு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு விடுப்பு விடுங்கன்னு சொல்றாரு. ஆனா 1923லயே நம்முடைய சிங்காரவேலர் அவர்கள் மே தினத்தை கொண்டாடினார். தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கொண்டாடுறாரு. அதே மாதிரி செங்கோடி ஏந்துறாரு. அண்ணன் சொர்ணபாரதி அண்ணன் கூட பேசும்போது கூட அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அது அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு ஒரு புதுவிதமாக இருந்தது, கேள்விப்படவில்லை. அதாவது கொடி ஏற்றக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் அவரை கண்காணிச்சு நிற்கிறாங்க. ஆனா சிங்காரவேலர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சிகப்பு கலர் புடவைங்களெல்லாம் அவர் வீட்டு முழுக்க பறக்க விட்டுருக்காரு. கேட்டா நான் வந்து துணி காய போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட புரட்சிகளை செய்தவர்